தேவி மாகாத்மியம் விளக்க உரை. 6வது அத்தியாயம். தூம்ரலோச்சன வதம். ரிஷி கூறியது. இங்கனம் தேவியின் வார்த்தையை கேட்டு அந்த தூதன் கோபத்துடன் அசுரராஜனிடம் சென்று நடந்ததை விரிவாக தெரிவித்தான். அந்த தூதனுடைய அவ்வார்த்தையை அசுரராஜன் செவியுற்று பின்னர் கோபம் கொண்டு தைத்திய சேனாதிபதியாகிய தூம்ரலோச்சனிடம் பின்வருமாறு கூறினான். தூம்ரலோச்சனா, உனது சைனியம் புடைசூழ நீ விரைந்து அந்த துஷ்டையை கேசத்தை பற்றி இழுத்து விலவிலக்கும்படி பலாத்காரமாய் இங்கு கொண்டு வா. வேறு யாராவது அமரனோ யக்ஷனோ கந்தர்வனோ எவனாயினும் சரி, அவளை காப்பவனாக நிற்பானெனின் அவன் கொல்லப்பட வேண்டும். அந்த அசுரன் தூம்ரலோச்சனன் எனும் அவனால் கட்டளையிடப்பட்ட பின் 60,000 அசுரர்கள் புடைசூழ விரைவில் சென்றான். பனி மலை மேல் வீற்றிருந்த அந்த தேவியை அவன் பார்த்து, சும்ப நிஷும்பர்கள் முன்னர் செல்ல புறப்படு என உரக்க கூவினான். எனது எஜமானனிடம் நீ பிரீத்தியாக இப்போது சென்றடையாவிட்டால் பின்னர் கேசத்தை பற்றி இழுத்து விலவிலக்க உன்னை பலாத்காரமாய் கொண்டு செல்வேன். தேவி கூறியது. நீ தைத்தியராஜனால் அனுப்பப்பட்டவன், பலவான், சைனியத்தால் சூழப்பட்டிருக்கின்றாய். பலாத்காரமாக என்னை இப்படியே கொண்டு போகப் போகிறாய். அப்படி இருக்க உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? இங்கனம் கூறப்பட்ட அவ்வசுரன் தூம்ரலோச்சனன் அவளை நோக்கி பாய்ந்தான். அப்போது அம்பிகை அவனை ஹூங்காரத்தால் சாம்பலாக்கினாள். அதன் பின் கோபத்தால் மூண்டெழுந்த அசுரர்களின் பெரும் சைனியம் அம்பிகையின் மேல் கூரிய அம்புகளையும் ஈட்டிகளையும் கட்டாரிகளையும் பொழிந்தது. பின்னர் தேவிக்கே சொந்த வாகனமாகிய சிங்கம் கோபத்தால் பிடரியை சிலிர்த்து கொண்டும் பயங்கரமாய் கர்ஜித்துக் கொண்டும் அசுரசேனையின் மேல் பாய்ந்தது. சில அசுரர்களை முன்னம் காலால் அறைந்தும் சிலரை வாயால் கவ்வியும் பிறரை பின் கால்களால் மிதித்தும் வலிமிக்க அசுரர்களை கொன்று முடித்தது. அச்சிங்கம் சிலருடைய வயிற்றை நகங்களால் கிழித்தது. அவ்வாறே முன்னங்காலால் அரைந்து சிரங்களை துணித்து வீழ்த்தியது. இன்னும் சிலர் அவ்வாறே அச்சிங்கத்தால் தோள்களும் சிரங்களும் இழந்தவர்களாகப்பட்டனர். வேறு சிலருடைய வயிற்றினின்றும் பெருகிய ரத்தத்தை பிடரியை சிலிர்த்து கொண்டு அது குடித்தது. ஒரு கணத்தில் அந்த சேனை முழுவதும் கடும் கோபம் கொண்ட தேவியின் வாகனமும் மகாத்மாவுமான அந்த சிங்கத்தால் நாசமாக்கப்பட்டது. தூம்ரலோச்சனாசுரன் தேவியால் கொல்லப்பட்டான் என்றும் சேனை முழுவதும் தேவியின் சிங்கத்தால் அழிக்கப்பட்டதென்றும் கேள்வியுற்று அசுரராஜனான சும்பன் கோபம் கொண்டு உதடு துடிக்க சண்டன் முண்டன் என்ற அசுர சிரேஷ்டிரர்களை அழைத்து பின்வருமாறு கட்டளையிட்டான். சண்டா முண்டா, பல வகை சேனைகள் புடைசூழ அங்கு செல்லுங்கள். சென்று விரைவில் அவளை கொண்டு வர வேண்டும். கேசத்தை பற்றி இழுத்தோ கட்டியோ கொண்டு வாருங்கள். அதில் ஏதாவது சம்சயம் ஏற்பட்டால் யுத்தத்தில் ஆயுதங்களை கொண்டு எல்லா அசுரர்களாலும் அவள் கொல்லப்படலாம். அந்த துஷ்டை வீழ்த்தப்பட்டு சிங்கமும் வீழ்த்தப்பட்ட பின் விரைவில் திரும்பி வாருங்கள், அல்லது கூடுமானால் அம்பிகையை பிடித்து கொண்டு வாருங்கள். ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக்க மன்வந்திரத்தில் உள்ள தேவி மாகாத்மியத்தில் 6வது அத்தியாயம் முற்றிற்று.